ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்க பார்த்துருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் பூவி. எவரி வீடியோல ஒரு 10 கமெண்ட் ஆச்சு ஐ வில் பி யுவர் ப்ளூம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க. குயின் ஆஃப் டியர் முடிச்சுட்டு கண்டிப்பா அதை நான் கண்டினியூ பண்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம மூவிக்கே நியூவா ஒரு சேனல் வச்சிருக்கோம். அது மேல இருக்க ஐகானை டச் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நியூவா கொரியன்ல ரிலீஸ் ஆகிற எல்லா மூவிஸுமே நம்ம மூவிஸ் சேனல்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குயின் ஆஃப் டியர்ஸ் இருக்கு இல்லையா, இது ஃபுல் மூவியா நம்ம சேனல்ல அப்டேட் ஆயிருக்கு. நீங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப வாங்க எபிசோட்குள்ள போகலாம். ஆனா நம்ம ஹீரோவும் யங்ஷங்கும் ஸ்டேட் டு ஸ்டேட் மீட் பண்ணிக்கிறாங்கப்பா. லிஃப்ட்ல இருந்து நம்ம ஹீரோ வெளியில வரும்போது யங்ஷங் பார்த்துட்டு நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், என்ன கூட்டிட்டு ஜெர்மனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போறியாமே கேள்விப்பட்டேன். அதை கேள்விப்பட்டதுல எனக்கு சந்தோஷம் தான். நீ ஒன்னும் பதட்டப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன். அவளை பத்திரமா பாத்துக்கோ, பத்திரமா கூட்டு வா. இதெல்லாம் நான் எதுக்கு தெரியுமா சொல்றேன், அவன் மேல எனக்கு இன்னும் லவ் இருக்கு, அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவோ உனக்கு இன்னும் லவ் இருக்கா, சரி நான் கிளம்பட்டுமா இப்போ அப்படின்னு கேட்டுட்டு கிளம்புறாரு. இப்போ யங்ஷங் ஒரு நிமிஷம் இல்ல, அதே சமயம் நான் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தெரியுமா, நீங்க ஓப்பன் சர்ஜரி பண்றது மூலியமா அவளுக்கு இன்னொரு பக்க விளைவு வருமாமே, அதையும் கேள்விப்பட்ட அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி திரும்புறாரு. எந்த விதமான சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளோட மெமரிஸை ஃபுல்லா அவ லாஸ் பண்ணிடுவா. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் வரும். பட் அவ உயிருக்குலாம் எந்த பிரச்சனையும் வராது. இப்போ யங்ஷங் என்ன சொல்றான், இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டியா? அவகிட்ட சொன்னா அவ ட்ரீட்மெண்ட் பண்ண ஒத்துக்க மாட்டால, அதனால நீ சொல்லியிருக்க மாட்டேன். நீ ஒன்னும் பயப்படாத, நான் உங்களை ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு ஹீரோவோட பொருளும் ஹீரோயினோட பொருளும் அங்க இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் உடனே பேக் பண்ணி இங்க இருந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றான். எடுத்துட்டு போயிட்டு பேக்கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அங்க இருக்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அதை எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அங்கேயே நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, அவளுடைய டிபார்ட்மெண்டல் ஷாப் இருக்குல்ல, அங்க ஒரு கஸ்டமரா அந்த இடத்துக்கு வரா. அவ கூட அவளுடைய ஃப்ரெண்டும் வரா. அவ நீங்க வந்திருக்கியே, ஏதாவது வாங்க போறே அப்படின்னு கேட்கும் போது நான் எதுவும் வாங்க போல, சும்மா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் நீங்க சிஇஓவா வந்த, இப்ப பாரு ஜஸ்ட் ஒரு கஸ்டமரா வந்திருக்க. ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு கேட்கும் போது இப்பதான் ஹீரோயின் பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறா. அப்ப ஹீரோயின் தான் என்ன பண்ணிருப்பா தெரியுங்களா, அங்க சிட்டிங் பெஞ்ச் இருக்கும். அந்த சிட்டிங் பெஞ்ச் எல்லாம் அங்க உட்காந்து நிறைய பேர் அரட்டை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லியிருப்பா. அதே வேற பசங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்களாம் உள்ள வந்து விளையாடாம வெளியில விளையாடுறதுக்கு வெளியில ஒரு சின்ன பார்க் மாதிரி கட்ட சொல்லியிருப்பா. அதெல்லாம் நினைச்சு பாக்குறா. அப்படியே அவ ஃப்ரெண்டு கிட்ட சரி உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன தெரியுமா வேணும், எனக்கு லிப் பாம் தான் வேணும் அப்படின்னு கேக்குறா. இவங்க 2 பேரும் லிப் பாம் தாங்க வாங்க போவாங்க. ஆனா லிப் பாம் கூட சேர்ந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. 2 பேராலையும் தூக்க முடியாத அளவுக்கு தூக்கிட்டு வராங்க. இப்ப வெளியில வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நம்ம லிப் பாம் தான் வாங்க போனோம், அப்படியே போயிட்டு இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டோம் பாரு அப்படின்னும் போது அவ ஃப்ரெண்ட் என்ன சொல்றா, அதுதான் உங்களுடைய ட்ரிக்கு, நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அது கூட எல்லா பொருளையும் வாங்குற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண போறது இல்ல, ஏன்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, வர்றவங்க எல்லாம் எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன், அந்த இடத்துல நான் போட்டு வச்சிருந்த பெஞ்சை எடுத்தல, திரும்ப அங்க ரொம்ப விலை உயர்ந்த சோபாவை போட போறேன், எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, அதை என் கண்ணால பார்த்து ரசிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயின்குள்ள எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா பாருங்களேன். அது மட்டும் இல்லாம ஷாப்புக்குள்ள பசங்க விளையாடுறதுக்காக ஒரு இடமே ஏற்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவ ஃப்ரெண்டு, நீ என்ன லூஸ் ஆயிட்டியா நீ அப்படின்னு கேட்கும் போது நான் உண்மையை தான் சொல்றேன், நான் கண்டிப்பா இதை பண்ணுவேன் அப்படின்றா. உனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ ஒரு மாதிரி மாறுவன்னு பார்த்தா, ஆனா ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி மாறிட்டேன்னு சொல்லும் போது நீ என்ன வேணா சொல்லிக்கோ, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, நான் ஒரு பெஸ்ட் பர்சனா வாழ போறேன், இந்த பணம் காசு எல்லாத்தையும் தூக்கி போட்டு சந்தோஷத்தை தான் மெயினா வச்சு வாழ போறேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா வில்லேஜ்ல நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவருடைய அண்ணனும் அங்க உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் உட்காந்துருக்கும் போது தூரத்துல இருந்து ஏதோ வாய்ஸ் கேக்குது. யார் அப்படின்னா இவர் பக்கத்துல இருக்காரு இல்லையா, ஹீரோவோட பிரதர், அவருடைய ஒய்ஃப் தாங்க. அவங்களோட வாய்ஸ் தான் கேட்குது. அவங்க அம்மா என்னடா அவன் ஒய்ஃப் வாய்ஸ் மாதிரி கேட்குது அப்படின்னோடனே அவள் தான் அங்கே வந்திருக்கா. நம்ம ஹீரோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அம்மா என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. லாஸ்ட்டாக இவனுக்கு எனக்கு சண்டை, என் மேலே தப்பே இல்லை, இவன் மேலே தான் தப்பு இருக்குது, நானும் அவரை திருத்தணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் திருத்த முடியல அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அவங்க அம்மாவும் யார் மேலே மிஸ்டேக் இருக்குது, என்ன நடந்ததுன்னு ஒழுங்காக சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் லாஸ்ட்டாக ஒரு டெத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடிட்டு இருந்தேன், அதனால் கோச்சிக்கிட்டே அப்படின்னு கேட்கும் போது அதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். அதுவும் இல்லையா, அப்போனா நான் ஒரு கேமுக்கு பேட் ஒன்று வாங்கினேன், அதை பார்த்துட்டு நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்கும் போது அவன் ஒய்ஃப்க்கு இவன் பேட் வாங்கினான்றதே தெரியாது போல இருக்கு, நீ கேமுக்கு பேட்லாம் வாங்கினியா அப்படின்ட்டு கேட்குறான். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான்
இவர் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அவர் பண்ண எல்லா தப்பையும் சொல்லிட்டு இருக்காரு. அவன் ஒய்ஃப் தெரியாதுன்னு சொன்ன உடனே ஐயோ நம்மளே தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு முழிக்கிறாரு. இப்பதான் அவன் ஒய்ஃப் சொல்றா, இதெல்லாம் கிடையாது, நான் சேமிச்சு வச்ச பணம் இருக்குல்லையா, அதான் சேவிங்ஸ்ல வச்ச பணம், அக்கௌண்ட்ல இருந்த எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணிட்டாரு, பாதிக்கு மேல எடுத்து செலவு பண்ணிட்டாரு, எப்படி நான் வந்து ஃபியூச்சர்ல என்னுடைய வாழ்க்கையை ரன் பண்றது அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டா அவங்க அம்மா காராத்தால எட்டி உதைக்கிற மாதிரி அவனை எட்டி ஒரு உதைக்கிறாங்க. அடியெல்லாம் வாங்கிட்டு அம்மா என்ன மன்னிச்சிருங்க, திரும்ப இந்த மாதிரி பண்ண மாட்டா, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அவங்க அம்மாவும் என்ன சொல்றா, இவனுக்கெல்லாம் இவ்வளோ பட்டா திருந்தாதுமா, இவன் கூடலாம் வாழாத, நீ போயிட்டு புத்திசாலித்தனமா வேற எங்கேயா சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட இவளும் அழுகிறா. அப்படியே பக்கத்துல இருக்கா இவளுடைய பையன் இருக்கான்ல, அவனும் அழுகிறான். நீ எதுக்கிட்ட அழுகிறா, அவ அழுகிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கட்டையை எடுத்து அவன் அடிக்கிறான். உடனே இந்த பொண்ணு இருக்கால, அவ எழுந்து அப்படியே கிளம்புறா. இவன் பின்னாடியே போயிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுடி, என்னை விட்டு போகாதடி அப்படியா சொல்ல, நீ கையை விடுறான், உன் கூட இருந்தா என்னால நிம்மதியாவே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தட்டி விட்டு அவ போறான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் அவருடைய தம்பியும் அங்கே இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஹேயின் தான் இந்த பில்டிங்கை வாங்கியிருந்தா, நான் தான் இந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், டெய்லியும் அதை துடைக்கிறது க்ளீன் பண்ணுறது, ஏன் டாய்லெட் மோத கொண்டு நான் தான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோவோட அப்பா என்ன சொல்கிறாரு, இந்த பில்டிங்கை நம்ம வச்சு சும்மா வச்சிருக்கிறதே வாடகை விட்டால் கூட காசு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் விற்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது, இந்த விற்கலாம் பிளான் பண்ணலாம், இந்த பில்டிங்கை உங்களுக்கு அன்பளிப்பாக நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோட அப்பாவுக்கு அள்ளு விட்டுடுதுங்க. என்னது இவ்வளோ பெரிய பில்டிங்கா எனக்கு தர போறீங்களா அப்படின்னு யோசிக்கிறாரு. பின்னாடி அவரோட தம்பி அப்படியே குதிச்சிட்டு இருக்காரு சந்தோஷத்துல. நான் ஊருக்கு போனதும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பில்டிங்கை உங்க பேர்ல எழுத போறேன், அதுதான் முதல் காரியமா பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த இப்போ இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவரோட ஒய்ஃப், அவகிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளோ பெரிய பில்டிங் நமக்கு வரப்போகுது, அப்படி இருக்கும்போது நீ ஏன் கூட நிறைய காசு வரும், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடி பாவி, அவன் இப்படி சொன்ன உடனே கிட்ட வந்து அவன் முடியெல்லாம் சரி பண்ணி விட்டு, அப்பனா நீ தான் அந்த பில்டிங் ஓனர் அப்படி தானே, அப்பனா இப்போ வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். காசுன்ன உடனே என்னென்ன பண்றா பாத்தீங்களா. அப்படியே சீனை கட் போனா ஹீரோவோட அப்பா அம்மா அவனுடைய அண்ணன் தங்கச்சி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அந்த பில்டிங்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நான் ஜிம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட அக்கா என்ன சொல்கிறா, ஆல்ரெடி நீ ஜிம் வச்சிருக்கல்ல, அப்புறம் எதுக்கு ஒன்று ஜிம்மு, என்னுடைய சலூனை தான் நான் மாற்றணும்னு நினச்சேன், அம்மா என்னோட சலூனை அங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த இடம் கிடையாது, அங்கே வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, வேற ஒரு பிளானை அவங்க கிட்ட சொல்கிறாரு. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கோங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுக்கோங்க, மொட்டை மாடியில் வச்சுக்கோங்க, எங்கே வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் மாதம் ஆச்சுன்னா வாடகை கொடுக்கணும் அப்படின்றாரு. என்னது என்கிட்டே பணம் கேட்குறீங்களா, நான் உங்கள் புள்ள அப்படின்னும் போது புள்ளையாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும், ஆனால் வாடகை கொடுத்தா தான் அங்கே உங்களுக்கு இடம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுது. பா ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, நான் இதுக்கு முன்னாடி வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, அதை விட அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னும் போது, என்னோட பில்டிங் எங்கே இருக்குது தெரியுமா, மெயின் ஏரியாவில் இருக்குது, அந்த ஏரியாவில் வச்சிங்கன்னா வேற லெவலில் ரன் ஆகும், அதனால் வாடகையை கொடுத்துட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீனை கட் பண்ணால் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கே கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தடபுடலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிறிஸ்மஸ் எல்லாம் அந்த குடியில் அமைக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அந்த பக்கமாக நடந்து வரும்போது, என்னாச்சு நவம்பர் மாதம் வந்துருச்சா, கிறிஸ்மஸ் வரப்போதான் என்ன, எல்லாம் தடபுடலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அவளுடைய பாஸ்டில் நடந்ததை நினச்சி பார்க்குறா. அவள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது அவள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் வரப்போகுது, குளிர்காலம் வரப்போகுது, அதனால் நம்ம உடனடியாக ரெயின் கோட் ஜாக்கெட் அந்த மாதிரி பொருள்லாம் தயாரித்து விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. இது அப்படியே இங்கே நின்றுட்டு இருக்கா. இப்போ அந்த கிறிஸ்மஸ்க்கு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த லைட்லாம் ஒன்று ஒன்று ஆன் ஆகுதுங்க. அதை பார்க்கும் போது அந்த பனி துளி விழும் போது அதை பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. அதை பார்த்து அப்படியே மெய் மறந்து போய் அவன் நின்றுட்டு இருக்கா. இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட வாட்டம் மிராக்கலாக இருக்குல்ல, அப்படியே லைட்லாம் ஆன் ஆனோடனே பனியெல்லாம் விழுது, செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே அப்படின்னு சொல்கிறா. அவளும் ஆமாம் நானும் பார்த்தேன் செம்மையாக தான் இருக்குது, ஆனால் இது ஜஸ்ட் ரிகர்சல் தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அப்படியே அந்த பனியை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பேக்கோட அங்கே என்ட்ரி கொடுக்குறாரு. செம்மையான கிறிஸ்மஸ் மொமெண்ட்ல நம்ம ஹீரோ அந்த பனி விழற வழியில நடந்து வராரு. அவர்கிட்ட ஹீரோயின், என்ன இலை உதிர் காலத்துல இந்த மாதிரி பனி பெய்யுது அப்படின்னு கேட்கும் போது, நீ தான் பனியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, அதனால உனக்காக தான் பனி பெய்யும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நான் ஆசைப்பட்ட எல்லாம் நடந்துரும் அப்படிதானே, அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வும் சக்சஸ் ஆயிரும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை காமிக்கிறா. கையை பார்த்த உடனே தான் அந்த ரிங்கை காமிக்கிறா. அப்பதான் ஹீரோவும் ஆமா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின், உங்ககிட்ட நான் ஒரு சீக்ரெட்டை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 372 அப்படின்ற ஒரு பஸ் நம்பர்ல ஒரு பையன், ஒரு அழகான பையன் போயிட்டு இருந்தான்.
நான் அந்த பஸ் பின்னாடி அவனை தொடர்ந்து போனேன். அவன் SNI அப்படின்ற ஒரு கம்பெனிக்குள்ள போனான். அந்த பையன் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த பையன் ஹீரோ தான், பட் அவருக்கே ஞாபகம் இல்ல. எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் மெதுவா கிட்ட போயிட்டு அவர் கோட்டை பிடிச்சி இழுத்து அந்த பையனே நீதான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இது கூட உனக்கு ஞாபகம் இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமா நடந்து போறாங்க. நம்ம ஹீரோ எப்பவும் போல பல்ப் வாங்கிட்டு எனக்கு ஞாபகம் வந்துருச்சுப்பா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, ப்ளீஸ் நில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி கெஞ்சிக்கிட்டே போறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ போயிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருப்பார்ல அவர்கிட்ட எப்படி இந்த மாதிரி ஸ்னோலாம் வருது அப்படின்னு கேட்கும் போது அது நம்ம பேக்கால தான் வந்துச்சு. அவர் தான் வந்து ரிகர்சல் பார்க்கும் போது ஸ்னோ கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. இது தேவையில்லாம நம்ம வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் பரவாயில்ல கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் எவ்வளோ வேணான்னு சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை. முடிஞ்சா ரொம்ப பெரிய பெரிய பனித்துளியாவே போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரால் தான் இந்த ஸ்னோ ரிகர்சல் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா அவங்க டிவோர்ஸ் பண்ண போறது இல்ல, அப்ப திரும்ப கல்யாணம் பண்ண போறாங்க, திரும்ப லவ் பண்ண போறாங்க அப்படிதானே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இருக்காருல்ல அவர் நம்ம ஹீரோயின் பின்னாடி அப்பனா நான் தான் அந்த ஃபர்ஸ்ட் லவ்வா, என்னதான் நீ இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பின்னாடி அப்படியே கேட்டுட்டே போறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோட வில்லேஜை தான் காமிக்கிறாங்க. அங்க ஹீரோட அப்பாவோ அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா பாத்திரம் வளக்கிட்டே எனக்கு கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும், அதுக்கப்புறம் பேக்கும் இன்னும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்றான். சந்தோஷமா வாழ்றது மட்டும் இல்ல, அவளுடைய ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஹீரோட அப்பா என்ன சொல்றாரு, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவ எல்லா மெமரிஸையும் இழந்துருவா அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்கமா போன ஹீரோயினோட தம்பி இருக்காருல அவர் இவங்க 2 பேரும் பேசுறத கேட்டுடுறாரு. கேட்டுட்டு கையில இருந்த தட்டை அப்படியே அதிர்ச்சியில கீழே போட்டுடுறாரு. இதே சமயம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காருல இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்றாரு. இத அவகிட்ட சொல்லவே சொல்லாதா, யாருக்கும் தெரியாத அளவுக்கு இதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நமக்கு வேற வழியே இல்ல, அவ உயிரோட இருக்கணும்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகணும், மெமரிஸ் இல்லாம கூட வாழ்ந்துடலாம், உயிர் இல்லாம வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ராமிஸ் வாங்குறாரு. அவளும் ஆமா, ஒருவேளை அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவ ஆப்ரேஷன் பண்ணிக்கவே ஒத்துக்க மாட்டா, அதனால அவளுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. இப்போ ஹீரோயினோட அப்பா இருக்காருல அவங்க அம்மாவை அப்படியே அணைச்சிக்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஜெர்மனுக்கு கிளம்பிட்டாங்க. 2 பேரும் ஃபிளைட்ல போறாங்க இல்லையா. ஃபிளைட்ல இருக்கும் போது ஹீரோயின் என்ன பண்றா, ஒரு டேப்லெட் எடுத்து போடுறா. இதை பார்த்துட்டு ஹீரோ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு கேட்கும் போது நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா யங்ஷங் இருக்கான்ல இவனும் வந்து ஃபிளைட் டிக்கெட் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறான். அவன் ஜெர்மன் போறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கவே இல்லை. கதையோட எண்டிங்ல தான் தெரியும், மேபி இவன் ஜெர்மனுக்கு போனாலும் போகலாம். இன்னொரு பக்கம் அப்படியே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. பட் எங்க ஆக்சிடென்ட் ஆச்சு, எதுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கம்மிங் சீன்ஸ்ல இது எதுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல போயிட்டு இருக்காங்க, ஜெர்மனுக்கு போயிட்டாங்கப்பா. இப்போ ஹீரோயின் பதட்டத்தோட அப்படியே இருக்கா, ஆப்ரேஷன் பண்ண போறாங்க இல்லையா அந்த பதட்டத்துல. ஹீரோ என்ன பண்றாரு, இவ பதட்டத்துல இருக்கிறத பார்த்துட்டு அவ கைய பிடிச்சிக்கிறாரு. இப்ப ஹீரோ என்ன கேக்குறாரு, தேடா ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னல அது என்னன்னு கேக்குறாரு. ஆக்சுவலா ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு 3 ரகசியத்தை சொல்ல போறேன்னு சொல்லியிருப்பா. ஒன்னு அந்த பாட்டு கேட்கிற ஹெட்செட் இருக்கு இல்லையா அது இவளுது அப்படின்னு சொல்லியிருப்பா. இன்னொன்னு அந்த ஃபர்ஸ்ட் லவ் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பா. இன்னொரு ரகசியம் என்னன்னு சொல்லியிருக்கவே மாட்டா. அதனால ஹீரோ என்ன கேக்குறாரு, ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட 3 ரகசியத்தை சொல்றேன்னு இல்லையா, அந்த 3வது ரகசியத்தை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றா, யங்ஷிக் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது அவளை தெரியும், ஆனா நான் பார்த்ததும் இல்ல பேசினதும் இல்ல, நீ சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படி ஒரு பொண்ணே கிடையாதுங்க, அவ சும்மா சொல்லியிருப்பா, அதையும் அவரு நம்பிக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த ரகசியத்தை தான் இப்ப சொல்றா, அப்படி ஒரு பொண்ணே இல்ல, நான் சும்மா சொன்னேன், நீ தான் நம்பிட்ட அப்படின்னு சொல்லும் போது அட கடவுளே, 4 வருஷமா என்ன ஏமாத்திருக்கியா நீ, 4 வருஷமா நான் முட்டாளா வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நீ முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா. அப்படியே பேசி சிரிச்சு ஜாலியா வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு பதட்டமா இருக்கு, ஏன்னா இந்த உண்மையை யாருமே அவகிட்ட இன்னும் சொல்லல. யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. அந்த ஆப்ரேஷன் ரூம் இருக்கு இல்லையா அந்த ரூம் முன்னாடி போய் நின்று இதுதானே ஆப்ரேஷன் ரூம் அப்படின்னு கேட்கும் போது இப்ப ஹீரோ முன்னாடி வந்து நின்று நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. என்னது சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ அப்படியே தயங்கிட்டே இருக்காரு, சொல்றதுக்கு ஒரு மாதிரி மறுக்கிறாரு. சொன்னா என்ன பண்ணுவாளோ அப்படின்னு யோசிக்கிறாரு. எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிற மனநிலைமையில தான் இருக்கேன், நீங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். இப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, மேபி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உன்னோட எல்லா மெமரிஸும் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலையே, மெமரிஸ் லாஸ் ஆகணும் எப்படி, இப்போ நடக்கிறது மறந்து போயிருமா அப்படின்னு கேட்குறா. அப்படிலாம் இல்லை, சின்ன வயசுலேருந்து நீ நடந்தது போனது எதுவுமே ஞாபகம் இருக்காது, எல்லாத்தையும் மறந்துடுவ அப்படின்னு சொல்றாரு.
இதை கேட்டு அவளுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆயிருது, அப்படியே பதட்டமா இருக்கா, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது, முகலாம் வேர்க்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ என்ன சொல்றாரு, நமக்கு வேற வழியே இல்லை, ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ, நீ வாழணும், அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகணும், மெமரிஸ் இல்லைனா என்ன, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு அவ கையை பிடிச்சி கெஞ்சுறாரு. ஹீரோயினும் என்ன பண்றா, அவர் கையை தட்டி விட்டுட்டு, இப்போ என்ன சொல்ல வரீங்க, ஒன்று வாழு இல்லைனா சாவுன்னு சொல்ல வரீங்களா, இந்த ஆப்ரேஷன் நடந்தா நான் ஒரு நட போனோமா எதுவுமே தெரியாம இந்த உலகத்துல வாழணும், அதுதானே உங்களுக்கு வேணும், இதை எதுக்கு நீங்க ஜெர்மனுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லல, எதுக்கு என்கிட்ட இந்த மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை தட்டி விட்டுட்டு கோவமா நடந்து போறான். இப்போ ஹீரோவும் அவ பின்னாடியே போயிட்டு ப்ளீஸ் நான் சொல்றத கேளு அப்படின்றாரு. ப்ளீஸ் என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் கையை தட்டி விடுறான். ஹே நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு, உன் நினைவு போனாலும் பிரச்சனை இல்லை, நீ எனக்கு உயிரோட வேணும், இது நம்ம வாழ்க்கை, நான் அவன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன், வாழ்க்கை ஃபுல்லாக நான் உன் கூட இருக்கணும், நீ இருந்தா அதுவே எனக்கு போதும், ப்ளீஸ் நான் சொல்றத கேளு, இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. அவளும் அழுதுகிட்டே அவரை பார்க்குறா. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஹே காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மேபி ஹீரோயின் இறந்து போறாங்களா, இல்ல அவளுக்கு மெமரி லாஸ் மட்டும் தான் ஆகுதா, எப்படி இந்த ஆபரேஷன் நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம சேனல்ல சீஃப் டிடெக்டிவ் அப்படின்ற ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த டிராமாவோட லிங்க் மேல இருக்க ஐகான்ல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்து டிராமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பட் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கமெண்ட் பண்றது இல்ல. ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.